இன்னைக்கு நம்ம கூட ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்டான டாடா ஆல்ட்ராஸோட பியூர் வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இந்த பியூர் வேரியன்ட் வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த வேரியன்ட் வாங்குறது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பியூர் வேரியண்ட்டோட ஒயிட் கலர் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த கார் இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சேலமில் இருக்க ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டர்ஸில் இருந்தால் இந்த கார் நம்ம இன்றைக்கி ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் டாடா மோட்டர்ஸில் ஏதாவது கார் புக் பண்ணணும் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பியூர் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய ஆல்ட்ராஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபீச்சர்லோட மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. எல்இடியில் தான் இண்டிகேட்டர்ஸுமே வருது. ஃபாக் லேம்ப் இந்த வேரியண்ட்டுக்கு வராது. டாப் எண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா வரும், அதுக்கான ப்ரொவிஷன் இடத்துல நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த வேரியண்ட்டில் கேமரா கிடையாது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஏர் டேம் இருக்குது. கீழே அந்த பம்பர் போர்ஷனுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் கலருக்கு இந்த பிளாக் கலர் பம்பரோட அந்த டிசைன் வந்துட்டு நல்லாவே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஏர் டேமுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டாப் எண்டே இது இருக்கும், இதுலேயுமே அந்த ஏர் டேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பிரேக்ஸை கூல் பண்ணும். அண்ட் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த பியூர் வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கான சென்சருமே நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் யூஸ்வலாக நம்ம இதில் பார்ப்போம், ஆல்ட்ராஸில் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஈஸ்டர் எக்குமே இங்கே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பீகாக்கோட லோகோவுமே இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் பியூர் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.69 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். சைடில் இருந்து பார்க்குறப்போ இந்த காரில் அலாய் வீல்ஸ் வராது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு வீல் கேப் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதோட செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185/60 16 இன்ச்லேயே ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் வீல் கேப்போட வருது. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ஒரு வீல் கேப் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில் சேம் இந்த கார்லையுமே கண்டினியூ ஆகுது. அதாவது இந்த வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அந்த எல்இடி இலுமினேஷன் எல்லாமே வந்துடுது. சைடில் ஓரிம்ஸ் ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா எல்இடியில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது இந்த பியூர் வேரியண்ட்டுக்கு. இதில் வந்து 360 டிகிரி கேமரா கிடையாது. ஸோ அதுக்கான கேமராலாம் இந்த இடத்துல எதுவும் வரல. அண்ட் அதுக்கு பதில் இந்த ஷோல்டர் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் ஒரு நார்மலான ஆண்டனா தான் வரும், ஷார்ப்ஃபீல்ட் ஆண்டனா வராது. நம்ம ஆல்ரெடி டாடா ஆல்ட்ராஸோட டாப் எண்ட் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதாவது டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது, சிங்கிள் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் தான் வருது. ரியர் டோர் ஹேண்டில் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் இந்த சைட் லுக். இதில் நீங்கள் ரூஃப் ரெயில்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரெயின் வைசர்ஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த லுக் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரியர் ஆங்கிள் பார்த்துருவோம். ஸோ இந்த டாடா ஆல்ட்ராஸோட ரியர் ஆங்கிளில் பார்க்குறப்போ இதில் வந்து கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் வராது. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா எல்இடியில் தான் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் மட்டும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ரியரில் டிஃபாகர் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பாய்லருமே அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. இந்த வேரியண்ட்டுக்கு ஷார்ப்ஃபீல்ட் ஆண்டனா அப்படிங்கிறது கிடையாது. ஆல்ட்ராஸ் பேஜிங் கீழே இறங்கி இருக்குது. ஸோ முன்னே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் டாடா லோகோ கீழே அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் பம்பரில் வந்துடுது. அண்ட் 2 சைடுமே ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட பூத் ஸ்பேஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதான் இந்த வேரியண்ட்டில் பார்சல் ட்ரே மட்டும் வராது. 345 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் இங்கேயுமே கண்டினியூ ஆகுது. அண்ட் இந்த அப்பச்சருமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு. லோடிங் லிப் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 165/80 or 14 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நமக்கு ஸ்பேர் வீல். அண்ட் இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் கிடையாது. ஹூக் 2 சைடு வந்துடுது. 3 kg வரைக்கும் நம்ம அதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த பார்சல் ட்ரே வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அக்சரிஸில் கூட வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஆல்ட்ராஸ் பியூர் வேரியண்ட்டோட கீ. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இது நம்ம டாடா டியாகோவில் பார்க்குற கீமாக இருக்குது. அதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஆல்சோ ஹெட்லாம்புமே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹெட்லாம்ப் ஆன் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்டன் மூலிமா நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது நைட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் ஸ்பேர் கீ. ஸோ கீழே வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது டாப் அண்ட் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. இன்ஜின் ஆப்ஷன் பார்க்குறப்போ ஒரு 1.2 liter பெட்ரோல் இன்ஜினோட இந்த பியூர் வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 liter 3 cylinder பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் 88 bhp அண்ட் 115 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 cylinder பெட்ரோல் இன்ஜின் இந்த டாடா ஆல்ட்ராஸில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் டீசல் ஆப்ஷனோடவும் நீங்கள் வந்துட்டு இந்த காரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஒரு 3 cylinder பெட்ரோல் இன்ஜின் தான். பட் ஆனால் ஒரு 3 cylinder மாதிரியே ஃபீல் ஆகாது. நல்ல ரிஃபைண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ராஸ் பியூர் அந்த வேரியண்ட் நேம் அண்ட் பெட்ரோல் மேனுவல் 5 seater எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேனட்டும் ஓரளவுக்கு ஹெவியாகவே இருக்குது. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க.
மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து 12 to 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நீங்கள் இந்த இன்ஜின் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆல்ட்ராஸோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அந்த டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு ஒரு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். 2501 millimeters ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm வந்துடும். ஸோ மோஸ்ட்லி அடிக்வேட் தான், அதெல்லாம் பெருசாக எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோன்னா ரியர் டோருக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 degree ஓப்பனிங் டோர்ஸ் ஸ்டில் இந்த காரில் கண்டினியூ ஆகுது. ஸோ இதில் இன்டீரியரில் பார்க்குறப்போ ஒரு ஃபேப்ரிக் சீஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன இந்த ரெட் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ரெட் ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்டீரியரில் பார்ப்போம். ஸோ இந்த காருக்கு ஒரு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ட்வீட்டர் வேணா வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் வந்துட்டு கீழே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில் வந்து ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த டோர் ஹேண்டில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த டாடா ஆல்ட்ராஸில் லாக்கிங் அன்லாக்கிங் ஃபங்க்ஷன் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரியர்லையுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. 1 liter பாட்டிலாம் நம்ம இந்த இடத்துல ஈஸியாகவே வைக்கலாம். இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. டியூல் டோன் ஃபினிஷில் தான் இந்த ஆல்ட்ராஸோட டோர் பேட்ஸ் வருது. பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 airbags அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் இந்த லேம்ப்ஸ்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப தாராளமாக இருக்குது. நல்ல ஒரு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல நீ ரூம் இருக்குது. நீங்கள் டாப் எண்ட் எடுக்கிறப்போ இந்த அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இந்த இடத்துல வரும். இந்த வேரியண்ட்டில் அது வந்துட்டு மிஸ் ஆகுது. மிச்சப்படி ஓகே தான், நல்ல லெக் ரூம் நீ ரூம் எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபுட் ரூமும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டு கடியில் நம்ம ஃபுட்டை வந்து நம்ம ஈஸியாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் மட்டும் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிஷன் டனல்லாம் பெருசாக இல்லவே இல்லை. ஸோ 3 பேர் அப்படிங்கிறது தாராளமாக உட்காரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கேபினும் கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. தாராளமாக உட்கார முடியாது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் இந்த வேரியண்ட்டில் வருது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது. அண்ட் ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்குறப்போ என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹைட் டச் ஆகலை. பட் சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆல்ட்ராஸோட இந்த ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 or 5க்கு இது வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் இதுதான் இந்த ஆல்ட்ராஸ் பியூர் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஆல்ட்ராஸ் பியூர் வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து டீசல் அப்படிங்கிற ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ஸ்மார்ட் வேரியண்ட்டில் டீசல் ஆப்ஷன் கிடையாது. பேஸ் வேரியண்ட்டில் பெட்ரோல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த பியூர் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு டீசல் ஆப்ஷனுமே நீங்கள் வந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டீசல் எடுக்கணும்னா இதுதான் பேஸ் வேரியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் ஓகே தான், எனக்கு பர்சனலி ஓகே தான். பட் ப்ராக்டிக்கலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒருத்தரோட யூஸை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் கொடுத்துறாங்க. சைல்ட் லாக்கான பட்டன் வந்துடுது. அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் கொடுத்துறாங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்எம்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் டிரைவருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே இந்த வேரியண்ட்டில் இருந்தே கொடுத்துருக்காங்க. இதுதான் கீ. அண்ட் இந்த கீ ஃபோபை சுற்றி ஒரு எல்இடி இலுமினேஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே டம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ஸ்பேஸுமே வந்துடுது. ஸோ இன்டீரியர் போயிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி டாப் எண்டில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் இதுலேயே வந்துருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலுமினேட்டட் டாடா லோகோ வந்துருது. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலோட அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ ஹைட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெலஸ்கோபிக் கிடையாது, டில்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் ரெண்டுமே வந்துடுது. மிட் வேரியண்ட் மாதிரியே இல்லை, இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு டிஸ்பிளே வந்துருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே தான் இது. ட்ரிப் A ட்ரிப் B ஓடோமீட்டருக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருது. அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, 3-point சீட் பெல்ட்ஸ் எல்லாமே வந்துருது. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இது ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒரு USB கேபிள் மூலிமா நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு கால் இருக்குது. ஹார்மன் ஹோஸ்ட் டச் ஸ்க்ரீன் தான் இந்த வேரியண்ட்டில் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் இந்த டச் ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டில் வந்துட்டு அவங்க இந்த இடத்துல கொடுக்கல. பட் ஆனால் இந்த கன்சோல் சேஞ்சாக இருக்குது, அதுக்கு நம்ம வருவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட. ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம் இந்த வேரியண்ட்டுக்கு. ஸோ சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்லேயே வந்துட்டு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல. பட் டாட்டா வந்துட்டு இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர அதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ் ரேடியோ, நோட்டிஃபிகேஷன், வாட் 3 words அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட் டிரைவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு எக்கோ சென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டிரைவிங் எப்படி பண்ணியிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ இதில் பார்க் அசிஸ்ட் வந்துடுது. நீங்கள் வேணும்னா அதை ஆன் பண்ணி கூட வச்சுக்கலாம் ட்ரைவ் பண்ணுறப்போ. ஸோ எஸ் நல்லா தான் லோட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஃப்ளூயிடாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை.
இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமே வந்துருது. ஸோ இந்த மோட் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எக்கோ மோட் சேஞ்ச் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிட்டி டிரைவ் மோடுக்கு மாறிடும். ஓகே, 2 டிரைவ் மோட்ஸ் வந்து இப்போ இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட், ஒரு டைப் ஏ அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜ் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்துருது, மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளச் ரொம்ப 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 லைட்டாக இருக்குது கைஸ், சரியான லைட்டாக இருக்குது. அதோட ஆக்ஷன் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு டெட் பெடலுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது, 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ், ஸோ நல்ல பெரிய க்ளோ பாக்ஸ். ஆனால் கூலிங் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் வராது. இதுக்கு அடுத்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இந்த இடத்துல வந்துருது. இங்கேயுமே அந்த பீகாக்கோட ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ 6 airbags, ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், இந்த சேஃப்டி ஃபீச்சர் எல்லாமே இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 9.55 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த டாடா ஆல்ட்ராஸ் பியூர் வேரியண்ட் பெட்ரோல் மேனுவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 3 years or 1 lakh kilometers வாரண்டி இந்த காருக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா ஆல்ட்ராஸ் பியூர் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பியூர் வேரியண்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.